Welcome to the channel TNBSC Group 4 Mathematics. இதில் ஒரு சில ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on should be taken to get the sum of 14,400? இந்த சீரீஸோட ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole square. இதுதான் இந்த சீரீஸோட ஃபார்முலா 14,400. இதிலிருந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும், ரைட் சைடில் இந்த ஸ்கொயர் ரூட் வரும். அப்போது லெஃப்ட் சைடில் n into n plus left side la n into n plus 1 divided by 2, right side la square root of 14,400, அதோட square root என்ன வரும்? 120. அப்போ இதிலிருந்து n எப்படி கண்டுபிடிக்கலாம்? n into n plus 1 which is equal to 240 அப்படின்னு எழுதலாமா? இப்போ n square plus n minus 240 which is equal to 0. இது வந்து ஒரு quadratic equation. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து n வந்து 15 கண்டுபிடிக்கலாம். 15 into 16 we will get 240. அப்போது 1 cube plus 2 cube plus 3 cube and so on plus 15 cube which gives 14,400. இதோட ஆன்சர் என்ன வரும்? n equal to 15. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Jovina has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm, 24 cm. How much area can be decorated with these color papers? இந்த கொஸ்டினுக்கு நம்ம டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. மாறாக என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஆன்சரு 10 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து ப்ராப்ளத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்லேருந்து ப்ராப்ளமாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 24 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இன்டைரக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் 24 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் 9 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போது 1 மைனஸ் 2 அதுதான் நம்மளோட இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1 பார்ப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸில் n வந்து 24. இந்த 24 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 24 into 25 into 49 divided by 6 which is equal to 4,900 அப்படி கிடைக்கும். அடுத்த சீரீஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்த சீரீஸில் ஈக்குவேஷன் நம்பர் 2 n வந்து 9 அடுத்ததில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். when n equal to 9 substitute in the equation 9 into 10 into 19 divided by 6 we will get 285. 1 minus 2 1 ஓட வேல்யூ என்ன? சீரீஸ் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 4,900. ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓட வேல்யூ என்ன? 285. 1 minus 2 we will get 4615 centimeter square. இதுதான் நம்மளோட ஏரியா. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 இது மொத்த ஏரியாவோட வேல்யூ. இது வந்து எவ்வளவு? 4,900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். உள்ள சின்ன பார்ட் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ எவ்வளவு? 285. அப்போது 4,900 minus 285 will get இந்த ஏரியா மட்டும் நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவை. ரெண்டு சர்க்கிளுக்கு இடைப்பட்ட ஏரியா தான் நமக்கு தேவையான ஏரியா. அது எவ்வளவு? 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், the sum of the squares of the first n natural numbers is 285 while the sum of their cubes is 2025. find the value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 square plus 2 square plus 3 square and so on which is equal to 285. அப்போது இந்த சீரீஸோட ஃபார்முலா என்னது? இந்த இருக்குது, n into n plus 1 into 2n plus 1 divided by 6 equal to 285. இது வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது 1 cube plus 2 cube plus 3 cube and so on which is equal to 225. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து என்ன ஃபார்முலா எழுதலாம்? n into n plus 1 divided by 2 the whole square which is equal to 2025. Taking square on both sides, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட். இந்த இதில் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்கொயர் போயிடும், ரைட் சைடில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 நமக்கு வந்து 45ன்னு கிடைக்கும். அப்போது n into n plus 1 divided by 2 which is equal to 45. சரி, n into n plus 1 which is equal to what? 90. அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ஆக வச்சுக்கிறோம். இப்போது மூணாவது ஈக்குவேஷனை ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மூணாவது ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது? n into n plus 1க்கு பதிலாக 90ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனில், இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனில் n into n plus 1க்கு பதிலாக 90ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 90 into 2n plus 1 divided by 60 which is equal to 285. சரி, இப்போ இதிலிருந்து 2n plus 1 which is equal to what? 285 into 60 divided by 90 which is 19. 2n equal to what? 19 minus 1 which we will get 18. 2n equal to 18 na n வந்து 9. அதாவது 1 square plus 2 square plus 3 square plus 4 square plus 5 square and so on 9 square வரைக்கும் சம் கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 285. அதுதான் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு என்ன ஆன்சரு? இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்ன? n ஈக்குவல் டு 9. இதுதான் ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 9 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். If 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on plus k cube which is equal to 44,100, then find the value of 1 plus 2 plus 3 plus and so on k. நான் இந்த ப்ராப்ளத்தில் 1 cube plus 2 cube plus 3 cube and so on k cube equal to 44,100. இங்கே வந்து நான் kக்கு பதிலாக n எடுத்திருக்கேன். அப்போ இதோட ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2 the whole square which is equal to 44,100. Taking square root on both sides என்ன கிடைக்கும்? n into n plus 1 divided by 2 which is equal to 220. அதாவது square root of 44,100 which will be 210. அப்போ இதிலிருந்து n into n plus 1 என்ன கிடைக்கும்? 420. 420னா n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 420 அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனு n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 420 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா n வந்து 20ன்னு கிடைக்கும். சரியா? அப்போது n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 420 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதிலேருந்து நமக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது. ஒன்று வந்து n வந்து 20ன்னு எடுத்துக்க வருது, இன்னொன்று வந்து n ஈக்குவல் டு மைனஸ் 21. அந்த மைனஸ் 21 டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா n வந்து நெகட்டிவ் நம்பராக வராது.
ஒரு கவுண்ட் வந்து நெகட்டிவ் கவுண்ட்டாக வராது. அப்போ n வந்து 20ங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இந்த கொடுத்துருக்க ஃபைண்ட் 1 + 2 + 3 + 4 + and so on 20 1லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் கூட்டுனீங்கன்னா 210 கிடைக்கும். அப்போது ஆன்சர் என்ன? த சம் வில் பி 210. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு 3 இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, we have to start from the outermost square root, bring the 3 from the outermost square root to the innermost square root, and we go on innermost direction from our left side to the right side. Let us start from the outermost 3. So this is the outermost square root. This 3 has to be brought to the innermost. So what will happen? என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 3 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே உள்ள 3 இதுக்கு உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வரும்போது இந்த 3 வந்து 9ஆக மாறும். அப்போ இங்கே 9ஆக மாறிடுச்சு. ஏற்கனவே இங்கே சென்டரில் உள்ள ஸ்கொயர் ரூட்டில் 3 இருக்குது. அதோடு அது கூட இங்கே கொண்டு வரும்போது 9ஆக மாறும். 3 × 9. அப்போது இங்கே 3 × 9 வந்து அகெயின் பிரிங்கிங் த டு த இன்னர்மோஸ்ட் 3. அப்போ ஏற்கனவே இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த 3 × 9 வந்து இன்னர்மோஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஏற்கனவே 3 வந்து இந்த 3 இங்கே போட்டாச்சு. இந்த 3 × 9 2 தடவை வரும். ஏன்னா வெளியில் உள்ள ஸ்கொயர் ரூட்லேருந்து அடுத்த ஸ்கொயர் ரூட்டுக்கு இன்னர்மோஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரும்போது 2 தடவை எழுதணும். 3 × 9, 3 × 9. அப்போது என்ன நடக்கும்? 3 ஸ்கொயர் ரூட்டு வெளியில் இருக்குது. 1, 1, 2, 3 3 ஸ்கொயர் ரூட்டு. ஃபஸ்ட்டு 3 இங்கே இருக்குது, இந்த 3 இங்கே இருக்குது. 9 வந்து 3 × 3ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 இங்கே எழுதியாச்சு. அனதர் 9 வந்து எப்படி எழுதலாம்? 3 × 3. அப்போது இதை எப்படி எழுதலாம்? 3 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட்டு போட்டு 3⁻7. ஏன்னா 7 முறை 3 வந்திருக்கு. அப்போது 3 to the power 7 அப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்லைடு போகலாம். இப்போ இந்த இது புரியும்னு நினைக்கிறேன். இன்னர்மோஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 3 to the power 7. அப்போது அதில் ஒரு ஸ்கொயர் ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட்டை another to the power 1/2ன்னு போகலாம். அவுட்டர் மோஸ்ட் ஸ்கொயர் ரூட்டை to the power 1/2. அப்போ 3 ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போது இன்னர் மோஸ்ட்டு, செகண்ட் அவுட்டர், ஃபஸ்ட் அவுட்டர் ஸ்கொயர் ரூட். அப்போது இது எப்படி வரும்? to the power 1/2 to the power 1/2 to the power 1/2. அப்போது 1/2 into 1/2 1/4. 1/4 times 1/2 1/8. அப்போ 7 into 1/8 we get 7/8. 3 to the power 7/8. அப்போ square root of 3 to the square root of 3 which is equal to 3 to the power 7/8. இதுதான் ஆன்சர். ஆனால் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3 to the power 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 3 to the power 2. இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி 3 to the power 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி 3 to the power 4ன்னு கொடுத்துருப்பாங்க. 3 to the power 4 இதுவும் தப்பு. அப்போது கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்
விடை தெரியாது. லாஸ்ட் ஆப்ஷன் இ தான் கரெக்டு. ஸோ இது நீங்கள் தெளிவாக இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் ப்ராப்ளத்தை வந்து கரெக்டான மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னதுங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இதுபோல் குவாலிட்டியாக தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.